ஆனா ஆண்டவரோட வந்தபோது அவன் என்ன செய்யறான்? ஒரு சின்ன கோலை தான் மோசே கையில கொடுத்து விடுறாரு. எப்பா உன் மாம்சத்தெல்லாம், அந்த மாம்சத்தை கரைக்கிறதுக்கு தான் 40 ஆண்டு ஆடு மேய்க்க விட்டார். ஆடு மேய்ச்ச பிறகு அவனுக்கு மாம்சம் முழுவதும் போயிடுச்சு. இனி என்னால அதை பண்ணவே முடியாதுன்னு லெவலுக்கு வந்துட்டான். வயசு 80 ஆச்சு. போப்பா, இந்த பெருசா ஒன்று ஆட்டம் பாம் எல்லாம் கொடுத்து விடல, அந்த ஒரு கோலை கையில கொடுத்து விடுறாரு. இந்த கோலை எடுத்துட்டு போ, அந்த 25 லட்சம் பேரையும் கூட்டிட்டு வா. ஆண்டவர் இந்த மனுஷர்களை எல்லாம் அப்படிதான் பாக்குறாரு. பார்வோன் அரசாங்கத்தை, ஒரு பெரிய வல்லரசு அந்த நாட்கள்ல, அத ஒரு கோலை கொண்டு போய் அந்த அங்க 25 லட்சம் பேரை வெளியே கொண்டு வரான். That is the power when we join with God. பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படும் போது அதுதான் நம்முடைய வல்லமை. பாருங்க, ஒரு சின்ன கோல் அது கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்துல காட்டினா அது பிரியுது, யோர்தான் பின்னிட்டு திரும்புது. என்ன அற்புதம் செய்யுது! எகிப்துல 10 வாதைகளை கொண்டு வருது. இது எல்லாமே பண்ணி ஒரு 25 லட்சம் புருஷர்களை கொண்டு 25 லட்சம் மக்களை கொண்டு கானானுக்குள்ள கொண்டு வருது. வெறும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவங்களை அடிமையா வைக்கல, அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு குடியமர்த்தினான். இன்னைக்கு ஊழியம் சொல்றது அப்படிதான். நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதை போன தடவை என்னால விளக்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 27 நான் வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டணும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. இந்த ஞானமத்தை பைத்தியங்கள் எப்படி ஞானமாவது? பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு ஞானம் கிடைக்கிறது இல்லை. அந்த படிப்பெல்லாம் ஞானம் கிடையாது. ஆண்டவரே அவங்களுக்கு ஞானமா மாறுறார். ஆண்டவரே அவங்களுடைய நீதியாய் மாறுகிறார். ஆண்டவரே அவங்களுடைய பரிசுத்தமாய் மாறுகிறார். ஆண்டவரே அவங்களுடைய மீட்பராய் மாறுகிறார். இவங்க பரிசுத்தாவினாலதான் மறுரூபமாக்கப்படுகிறார்களே தவிர, இவங்க வாழ்க்கை மாறுகிறதே தவிர பணத்தினால அல்ல. இன்னைக்கு இங்க நடக்கிற மினிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு பணம் மட்டும் ஊழியத்துல வரலைன்னா 90% மேலப்பட்ட ஊழியங்கள் நிறுத்தப்பட்டு விடும், அது இல்லாம போய்விடும். ஆனா ஆதி நூற்றாண்டு ஊழியம் வர வர வளர்ந்தது. அது பணத்துல இல்ல, பவர்ல நடந்த ஊழியம். அங்க பவர்ல ஊழியம் நடக்கும்போது பணம் பின்னாடி வந்துட்டே இருந்தது. நிறைய பேர் வித்து சொத்தையை கொண்டு கொடுத்தான். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஐஸ்வர்யமான ஆஸ்தியுடைய பெண்கள் அவருடைய ஊழியத்தை தாங்கி கொண்டே இருந்தார்கள். பணம் பின்னாடி வரும். ஆனா இன்னைக்கு பணத்தை முன்னாடி வச்சு ஊழியம் நடக்குது. அது மதம். அது கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு பல லட்சம் கோடி பணம் தேவை. இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய தலைவராய் கொள்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக மாறுகிறது. அப்படி நம்ம மாறும்போது சபையில் இருக்கிற அத்தனை பேர்களும் பலவான்களாக மாறுவார்கள், பலவானவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்க அத்தனையும் நோய்வாய்ப்பட்டதாட்டு, கடன் பிரச்சனைகள் இருக்கிறதாட்டு, குடும்பங்களை குழப்பமுடையதாட்டு, எல்லாம் அங்க வாரந்தோறும் விடுதலையின் கூட்டம் யாருக்கு நடக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் நடக்குது. அப்ப கிறிஸ்தவங்கள்ல போய் இன்னைக்கு ஒரு இடத்துல வியாதியா இருக்குங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னா 90% மக்கள் வியாதிக்கு வராங்க, கடனுக்கு கையை வைத்துறாங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. ஏன் இப்படி இருக்கு சபை? பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இல்லை, ஆளுகையில இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தலைவரா இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்தாதான் சபை வல்லமையுடையதாக மாறும்.